மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தான் நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஏஜ் வந்து 10 இயர்ஸ் தான் ஆகுது கேர்ள் பேபிக்கு. இப்போ ரொம்ப முடி கொட்டுது, திக்கா இருக்கும் என் பொண்ணுக்கு. இப்போ என்னன்னே தெரியல, ஒரு 6 மாசமா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இப்போ குழந்தை பருவத்திலேருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா? அது எப்படி இளநரை பிரச்சனை நமக்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த தலைமுடி உதிர்தல் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமாக சொல்லணும், தலைமுடி உதிர்தலுக்கு நிறைய காரணங்கள் நமக்கே தெரியும். ரொம்ப ஹீட்டா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது, உடல்ல போதுமான அளவுக்கு விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கிறது, விட்டமின்ஸ் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஹேர் ஃபால்க்கு இது எல்லாமே ஒரு காரணம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சத்தான உணவுகள் எடுக்காது. கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்கள் நம்ம உடல்ல குறைவாக இருக்கும்போது நிச்சயமா ஹேர் ஃபால் ஆகுது. இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கிய காரணம். உறக்கம் இல்லாமல் நீண்ட இரவுகளாக, பல இரவுகளாக நம்ம வந்து முழிச்சுக்கிட்டே இருக்கிறது, உடல் உஷ்ணம் தலைக்கு ஏறி அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா தலைமுடியில் அந்த வேர் பகுதி பாதிக்கப்பட்டு தலைமுடி உதிர்தல் அப்படின்றது ஏற்படுது. இதுவே நம்ம உடல் அசிடிக் நேச்சர், ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு பல பேருக்கு நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போதும் சரி, ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் போதும் நம்ம ஹேர் ஃபால் அதிகமா முடி உதிர்தல் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த முடி உதிர்தலுக்கு ஹேர் ஆயில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் தேடி தேடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து டெய்லி நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா டஸ்ட் அதிகமா பட்டு பட்டு இதுவே நமக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும், டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்கு, ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போதுதான் தலைமுடி அதிகமாக உதிருது. அப்போ நான் டெய்லி வந்து ஷாம்பு வச்சு குளிச்சாலும் தலைமுடி வந்து உதிருது, டெய்லி எண்ணெய் வச்சாலும் தப்பு. அப்போ என்னதான் பண்ணலாம்னா, நம்ம தலைமுடியை மெயின்டைன் பண்றதுன்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம உடலோட ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா ஸ்கின்னும் சரி தலைமுடியும் சரி அதை நமக்கு வந்து சைன் மூலயமா, ஏதாவது அறிகுறிகள் மூலயமாக நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி தான் தலைமுடி உதிர்தல்னா நிச்சயமாக நம்மளுடைய லிவர்ல இல்லைன்னா கிட்னில பாதிப்புகள் இருந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தா இந்த மாதிரி இருக்கும். இதற்கு முக்கியமாக சில பயிற்சிகளை நம்ம செய்யலாம். என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னா, பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். பிராணாயாமம் செய்யும்போது நம்ம உடல்ல ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நல்லா பிரீத் பண்ணும்போது நம்ம உடல் முழுவதுமே ஆக்சிஜன் பரவி முடி உதிர்தலுக்கும் இது வந்து சிறந்தது. நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிராணாயாமம் சரியான முறையில நம்ம மூச்சு பயிற்சி செய்யும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் அந்த தலைமுடி பிரச்சனைக்கும் இது வந்து மிக சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் டெய்லி நைட் தூங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ட்லா ஹேரை வந்து மசாஜ் பண்ணது ஸ்கேல்ப்ல தலையில வந்து ஜென்ட்லா நம்ம நகம் படாம இந்த கை விரல் நுனிகளால ரொம்ப பொறுமையா ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிட்டு எதுவுமே எதை பத்தியும் திங்க் பண்ணாம கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நம்ம தலையில வச்சு ஜென்ட்லா நம்ம கை விரல்களால தலையில வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போனோம்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கும் போதும் நம்ம நல்லா லேசா மசாஜ், சிலர் வந்து எண்ணெயை போட்டுட்டு நல்லா தலையில அடிச்சு அடிச்சு நல்லா தேய்ப்பாங்க, சூடு பறக்க தேய்க்கிறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஹீட் என்ன ஆகுனா திரும்ப நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை பாதிப்பு ஏற்பட்டு திரும்பவும் முடி உதிர்தலை தான் தருது. இதனால தான் என்னன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே எனக்கு வந்து முடி உதிருதுன்னு சொல்றோம். அதற்கு என்னன்னா அதிகமான உஷ்ணத்தை நம்மளே ஏற்படுத்தாமல் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுக்கும்போது ஒரு 2-3 முறை ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் உடல் பழக்கப்பட்டுச்சுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சீராக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். முக்கியமாக இதுல வந்து நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். தலையில வந்து பொடுகு பிரச்சனையோ இல்ல பூஞ்சை தொற்றோ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பூஞ்சைகளை அகற்றக்கூடிய தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். உணவு முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸ்டர்னலா இந்த பூஞ்சை தொற்று இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். இதற்கு தான் மிக சிறந்த ஒரு தைலம் அப்படின்னு பார்த்தோம்னா குமட்டி தைலம் சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம். இந்த திருஷ்டிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, குமட்டி பழம் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதை தைலமாக நம்ம காய்ச்சி தலையில அப்ளை பண்ணும்போது நமக்கு அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம். அதிகமான கசப்பு சுவை இருக்கக்கூடியதுதான் இந்த குமட்டி தைலம்.
இந்த கும்மிட்டி தைலம் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று. நம்மளுடைய தொடை இடுக்கு பகுதியில அதிகமான ஒரு அரிப்பு இருக்கு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, இத வந்து பயன்படுத்தலாம். அப்ப இந்த கும்மிட்டி காயோட நம்ம வேப்பம் கொழுந்து, கொஞ்சமா சீமை அகத்தி இலைகள், இது எல்லாமே பயன்படுத்தி தான் நம்ம தயாரிக்கிறோம். இந்த கும்மிட்டி காய்கள் வந்து ஒரு 7, 8 காயை எடுத்து நல்லா நம்ம அம்மியில வச்சு, இல்ல உரல்ல வச்சோ இடிச்சு எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேப்பம் கொழுந்து இலைகளாக இருக்கும்போது அதை அரைச்சி தனியா எடுத்துக்கணும். சீமை அகத்தி இலைகளும் தேவையான அளவுக்கு எடுத்தா போதும். இது வந்து தேவையான அளவு நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடியோ இல்லை 2 கைப்பிடியோ அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சணும். ஸோ நல்லெண்ணெயில இந்த 3 மூலிகையும் சேர்த்து நல்லா தைலமாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து இதை தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா, பல வருஷமாக என்ன காரணம்னே தெரியாம தலைமுடி உதிர்தல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கும்மிட்டி தைலத்தை பயன்படுத்தலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்போ காலையில எந்திரிச்ச உடனே இது தலையில எல்லா ரூட்லயுமே வந்து ஹேரோட ரூட்ல நல்லா படுற மாதிரி ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 1 or 2 hours 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. தலையில அதிகமான பொடுகு, குழந்தைகளுக்கு எல்லாம் பேன் பிரச்சனைகள் இருக்கும். பேன் தலையில இருந்துச்சுனாலும் அதை குணமாக்குறதுக்கும் இந்த தைலத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். பொடுகு இருக்கு, புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்டா நமக்கு வந்து தலைமுடி உதிர்தல் இருக்கும் சில இடங்கள்ல மட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த தலைமுடி உதிர்தல் குறைய ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதற்கு அடுத்து வந்து தினமும் அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து வேற ஏதாவது நம்ம வந்து தினமும் யூஸ் பண்ற மாதிரி ஹேர் ஆயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இதற்கு முக்கியமாக இதே மாதிரி ஒரு கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் நம்ம குன்றிமணி அப்படின்னு சொல்றோம். குன்றிமணின்றது ஒரு தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விதைகள், அப்ரஸ் ப்ரீகட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குன்றிமணி அந்த கொடியோட இருக்கும். தாவரத்தோட கொடி மாதிரி இருக்கும். அந்த கொடியில இருந்து கிடைக்கக்கூடியதுதான். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் அந்த விநாயகருக்கு கண்கள் வைப்போம் இல்லைங்களா, அந்த விதை தான் நம்ம குன்றிமணின்னு சொல்றோம். அதற்குள்ள இருக்கக்கூடிய பருப்பை பயன்படுத்தி தான் ஹேர் ஆயில் நம்ம செய்யறோம். பொதுவாக தலைமுடி நன்றாக வளரணும்னா நம்ம கரிசலாங்கண்ணியை பயன்படுத்துவோம். இந்த கரிசலாங்கண்ணி நல்லா அரைச்சி, கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த குன்றிமணி இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பசும் பால்ல இரவு ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அதை லேசா கையில தேய்ச்சோம்னா வெளியில இருக்கக்கூடிய தோல் வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் நல்ல பருப்பு மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதை மட்டும் எடுத்து மிக்சியில அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து நம்ம தேங்காய் எண்ணெயோடையோ இல்லை நல்லெண்ணெயோடையோ காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தைலம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதை தினமுமே நம்ம ஹேர் ஆயில் மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சும் போது எண்ணெய் மாதிரி டெய்லி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம். 2 நாட்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த 2 எண்ணெயுமே வந்து பார்த்தோம்னா நாள்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது என்ன காரணம்னே எனக்கு தெரியல, தலைமுடி உதிர்ந்துகிட்டே இருக்கு, ஸோ என்னென்னவோ நானும் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வெக்ஸா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கொடுத்து புதுசா நிறைய ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும். இதை தாண்டி ஊட்டச்சத்துன்றது ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷனுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள். இதுல முக்கியமா அத்திப்பழம், நாவல், மாதுளை, அதே மாதிரி பப்பாளி பழம் ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு பப்பாளி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னாலும் தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த நாவல் பழம் இருக்கு இல்லைங்களா, இதை ஜூஸ் மாதிரி போட்டு கொட்டையோடையே நம்ம நல்லா அரைச்சி அதை வடிகட்டி நம்ம ஜூஸ் மாதிரி தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சோம்னா இதுல அதிகமான இரும்பு சத்தோடு துவர்ப்பு சுவையும் இருக்கு. அப்போ ஈஸியா நம்ம உடல்ல இரும்பு சத்து அதிகமாக முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனையும் குணமாகும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா, இந்த கைகள்ல ஒரு மாதிரி நடுக்கம் இருந்துட்டே இருக்கு, நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களும் நம்ம இரும்பு சத்து தொடர்பாக இருக்கக்கூடிய உணவுகள், கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் மற்றும் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் வகைகள், வெண்ணெய்,
மற்றும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நிறைய சாப்பிடணும். நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தினமுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலையோ பாதாம் பிஸ்தா மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமா நட்ஸ் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்டா கூட தலைமுடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு பவுல்ல நல்ல காய்கறிகளை வேக வைத்து ஒரு நாளைக்கு 300 கிராம் 400 கிராம் அளவுக்கு காய்கறிகள் கீரைகளோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தலைமுடி உதிர்தலுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இதை தாண்டி நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கா, அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுத்து நான் சொன்ன இந்த தைலமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம கிளினிக் வரவங்க தலைமுடி உதிர்தலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதாவது தலைமுடி உதிர்தலோட சேர்த்து சைக்காலஜிக்கலாவும் நமக்கு டிப்ரெஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்போ எதனால நமக்கு தலைமுடி உதிர்தல் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நாடியை பார்த்து நாடி பரிசோதனை செய்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதற்கேற்ற மருந்துகள் கொடுக்கணும். இல்லை டிப்ரெஷன் ரொம்ப இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி மருந்துகளோடு இந்த தைல வகைகள் எடுத்தோம்னா நிச்சயமாக தலைமுடி உதிர்தல் குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.